அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடணும். ஆனால் 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காம அப்படியே வச்சிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான தகவலா இருந்தாலும், இப்போ 2025ல இப்போ இந்த மார்ச் மாதத்துல இதற்கான அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். சரிங்களா? இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7000 + 8000 + வேகன்சி கூட அதிகமாக வந்திருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட ஓவர்வியூ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது, அதை பத்தின அப்டேட் நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இதற்கான நோட்டிபிகேஷன் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எங்கிருந்து வந்திருக்கு அப்படி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது இந்த அங்கன்வாடி போஸ்டிங்க்கு, ஓகேங்களா? ஸோ டோட்டலா 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த 3 விதமான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பத்தின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன், தனித்தனியான சேலரி, தனித்தனியான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி எல்லாமே தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து ஜாபோட கேட்டகரி, ஓகேங்களா? ஜாபோட கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்ல டெம்பரவரியான ஒரு வேலையா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு ஜாப்பா, ஸோ அது மாதிரி இந்த இருக்கிற அப்டேட் எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8000 பக்கமாக வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த 8000 + வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குது, அதுல ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குது, ஸோ இது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி தகவல் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம செலக்ஷன் ப்ராசஸ், இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே என்னன்னா, இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூ இருக்குமா, இல்ல எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க நம்மள, ஸோ மார்க்கை வச்சு பண்ணுவாங்களா, இல்ல பார்த்தீங்கன்னாக்க எப்படி எடுப்பாங்க, ரெக்கமெண்ட் மூலியமா எடுப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை எதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இதற்கு அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணணுமா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுமா, இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம என்ன ஏதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதை பத்தின அப்டேட்டுமே தெளிவா நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க, முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏது அப்படின்றத தெளிவாகவும் தெரிஞ்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்பாக இதற்கான ஓவர்வியூ, ஓகேங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான ஓவர்வியூ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு என்ன ஏதுன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்பு எதற்காக வந்திருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக தான் வந்திருக்கு இதற்கான நோட்டிபிகேஷன். சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 விதமான வேரியன்ட் போஸ்டிங் வந்திருக்குது. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி
உதவியாளர், ஓகேங்களா, ஹெல்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நம்ம என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும், எவ்வளவு சம்பளம், யாருக்கு முன்னுரிமை, இது எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அடுத்ததான் ஜாபோட கேட்டகரி. இந்த ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நிரந்தரமான அரசு வேலை தான். இது வந்து டெம்பரவரியோ இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? அடுத்துதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 7783 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த 7783 வேகன்சியும் 38 மாவட்டத்திற்கும் டோட்டல் எவ்வளவு வேகன்சி கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? போஸ்டிங் வந்து தமிழ்நாடுக்குள்ள, ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணும்னாலும் இந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றதுக்கான மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்துதான் இதற்கு வந்து நீங்க இந்த மாவட்டத்துல தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த மாவட்டத்தில் கிடைச்சாதான் போஸ்டிங் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எந்த இடத்துல போஸ்டிங் அவைலபிளா இருக்குதோ அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அந்தந்த மாவட்டத்தில் நீங்க ஒர்க் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிளே இருக்கணும். அதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். அடுத்துதான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. டைரக்டா உங்க 10வது மார்க்கை வச்சு மட்டுமே அரசு வேலை இந்த வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல டாப் மெரிட் ஆகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்துதான் செலக்ஷன் ப்ராசஸ், அது பார்த்தாச்சு. அடுத்துதான் அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க இது எல்லாமே ஆன்லைன்ல அப்ளை பண்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலைகளா இருக்கட்டும் இல்ல ரேஷன் வேலைகளா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஆஃப்லைன்ல தான் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில வருஷங்களாக வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய சர்டிபிகேட்ஸ் வந்து மிஸ் ஆகுறதுனாலையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணி இருக்கிறதுனாலையும் ஸோ இனிமே ஆன்லைன்லயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் தான். அடுத்ததான் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்ன, லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம். ஸோ இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி முதல், ஓகேங்களா, ஏப்ரல் 5ஆம் தேதி முதலோ ஸோ அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்லயும் இதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து இதற்கு கடைசி நாள் வந்து ஏப்ரல் 20 to 25க்குள்ள கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்ளை பண்றதுக்கு இதுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 2, 3 நாள் ஆகுது. ஸோ வந்து ஒரு ஒரு 2, 3 நாளுக்குள்ள இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 7783 அஃபிஷியல் வேகன்சி. அதுல ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளவு வேகன்சின்றதை மென்ஷன் பண்றாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 3886 வேகன்சி இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் போஸ்டிங்க்கு கிடைச்சிருக்குது. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுல வந்து 305 வேகன்சியும், அங்கன்வாடி ஹெல்பர் இந்த போஸ்டிங்க்கு 3592 வேகன்சியும் அபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததான் இதற்கான சம்பளம். இதற்கு வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா சேலரி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும். அடுத்துதான் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இதுல வந்து 5700 இருந்து 18,000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். அங்கன்வாடி ஹெல்பர், ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்டிங்க்கு 4100 இருந்து 12,500 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான ரெக்யர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தா 10வது படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும், 12வது படிச்சும் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், 10வது நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 8வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு எலிஜிபிள். சரிங்களா? அடுத்ததா ஏஜ் லிமிட், ஓகேங்களா, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா என்னோட சஜஷன் படி நீங்க பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பெண்களுக்கான இது ஒரு வேலை பண்றதுனால பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமையும் கொடுப்பாங்க, சீக்கிரமாவும் வேலை கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி
வெரிஃபிகேஷன் மட்டும்தான். உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய 10வது மார்க் மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு இந்த அரசு வேலை வழங்குவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ. வெல்கம்.